இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அஞ்சலிக்கு காலையில உடம்பு சரியில்லாதப்போ கூட ஏதோ தெரியாத ஒரு கஷ்டம். அது அது என்னால அத வார்த்தையால சொல்ல கூட முடியல. அஞ்சலிக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொல்ற வரைக்கும் யாரோ என் மூச்சை அடக்கி வச்ச மாதிரி இருந்துச்சுக்கா. அக்கா, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போதான் எனக்கு அப்படி தோணுச்சு. மறுபடியும் எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் அஞ்சலிக்கு ஹெல்த் சரியில்லைன்னு சொன்னப்பதான் வந்துச்சு. என்னோட அப்பாவை பத்தி அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன்னா ஓகே, ஆனா அஞ்சலிக்காக எதுக்கு நான் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன் எனக்கு அது சுத்தமா புரியலக்கா. எதுக்குன்னா இது கடவுள் எழுதி வச்ச விதி. இது விதியால் பிரிந்த பந்தம். தினம் தினம் அதிகமாய்கிட்டே போற இந்த சிக்கல்கள் நிஜம் எதுன்னு உங்களுக்கு தெரியறப்போ உங்க எல்லா பிரச்சனைக்கும் சமாதானம் கிடைக்கும். அஞ்சலி எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா மிஸ் அம்மா? ஆமாக்கா, அஞ்சலி ரொம்பவே பிரில்லியண்டான பொண்ணு. 3 நாள்ல எல்லா சிலபஸையுமே படிச்சுட்டா. அவங்க அம்மா மட்டும் இருந்திருந்தா எவ்வளவு ப்ரௌடா, எவ்வளவு தூரம் ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பாங்க. பக்கத்து ஏரியாவில் இருக்கிற லெப்டினன்ட் வீட்ல போய் நடந்ததெல்லாம் சொல்லி சரண்டர் ஆயிடுவோம் மேடம். 10 லட்சம் வேணும் மேடம். அந்த டிரைவருக்கு என்ன மிரட்டான்? இந்த வேலையை செய்ய கொடுத்தவ எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. இங்க என்னடானா இந்த பாக்கி அமருக்கும் இவங்க ஃபேமிலிக்கும் க்ளோஸ் ஆகிட்டே போறா. எங்கதான் தப்பு நடக்குதுன்னே தெரியல. கண்ணு பின்னாடி வச்சு நடக்கறியா? உனக்கு சென்ஸ் இருக்கா? ஏற்கனவே தலைவலியில இருக்க, நீ வேற வந்து இடிக்கிற. போ அந்த பக்கம். மன்னிச்சிருங்கம்மா. ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? எப்ப வந்தீங்க? ஓஹோ, அப்படியா? வேற என்ன விசேஷம்? பைத்தியம் புடிச்சு போச்சா? இங்க யாரு இருக்காங்கன்னு பேசிட்டு இருக்க? என்னம்மா, உங்களுக்கு யாரும் தெரியலையா? என்னடி என்ன பார்த்தா காமெடியா இருக்கா? யாராவது இங்க இருந்தா தானே தெரியறதுக்கு. நான் சும்மா செஞ்சதுக்கே உங்களுக்கு இப்படி இருந்தா, கொஞ்சம் முன்னாடி நான் சீரியஸா உன்னை பாத்துட்டு வந்தேன். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? என்ன பார்த்த? யார் பேசிட்டு இருக்கிறத பார்த்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தோட்டக்காரன் என்கிட்ட பேசிக்கிட்டே அங்க போய் இதே மாதிரிதான் பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் மிஸ் அம்மா வந்து அதே மாதிரிதான் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன காமெடி பண்றதுக்காக அப்படி பேசினாங்களா இல்ல உண்மையாவே அப்படி பேசினாங்களான்னு எனக்கு தலை பிச்சுக்குதும்மா. இந்த வீட்ல ஆத்மா இருக்கு, அது எனக்கு நிச்சயமா வேணும். என்னோட டவுட்டும் அதுதான். அஞ்சு, அஞ்சு எழுந்துருமா, பொறுமையா. அஞ்சு, நீ இப்ப இந்த டேப்லெட்டை போட்டுக்கிட்டனா நாளைக்குள்ள உனக்கு ஜுரம் இருக்காது. வேணாம் மிஸ் அம்மா, டேப்லெட் கசப்பா இருக்கும். அது போட்டனா எனக்கு வாமிட் வந்துடும். அஞ்சு, டேப்லெட் போட்டுக்கிட்டு தானே ஆகணும்.
நிமிஷம் கண்ணை மூடு. அஞ்சு, இப்போ நீ கண்ணை துற. ஆ காட்டு. ஆ, ஆ. எவ்வளவு நல்ல பொண்ணுங்க. ஆமாம்மா, ஒண்ணு போனா ஒண்ணு கிடைச்ச மாதிரி அருந்ததி இல்லாத குறைய இந்த பொண்ணு தீர்த்து வச்சிருச்சு. இந்த வீடும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இழந்த நிம்மதிய மறுபடியும் நிசமா ஒன்னொன்னா கொண்டு வர்றா. ஆமாங்க, குழந்தைங்கள நம்ம மருமக மாதிரியே பாத்துக்கிறா. அந்த பொண்ணோட பேச்சு நடவடிக்கை எவ்வளவு நல்லா இருக்கு. உண்மைதாம்மா. மிஸ் அம்மா வீட்டுக்கு வந்ததுல இருந்து இது ஒரு வேலையா பார்க்காம ரொம்ப பொறுப்போட குழந்தைகளை பாத்துக்கிறாங்க. அஞ்சலிய படிக்க வைக்கிறதுனா சாதாரண விஷயமா? அடிக்காம திட்டாம எவ்வளவு அழகா அஞ்சலியவே படிக்க வச்சு எக்ஸாம் எழுத வச்சு இப்ப அட்மிஷன் கிடைக்கிற அளவுக்கு வச்சுட்டாளே. எனக்கு நம்ம அருந்ததியும் நிசம்மாவும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே மாதிரி யோசிக்கிறாங்கன்னு தோணுது. நிசம்மாவை பார்த்தா அப்படியே மருமகளை பார்த்த மாதிரியே இருக்கு. அமர், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்ல? சுவாமி, எழுந்துரு கோரா. என்னை தேடி வந்திருக்கன்னா உனக்கு விட தெரியாத ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு அர்த்தம். உனக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு கோரா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே நான் உங்க கூட தான் இருக்கேன் சுவாமி. நீங்க விதவிதமான பூஜைகள் செஞ்சதையும் பார்த்திருக்கேன், சக்திகள் வந்ததையும் பார்த்திருக்கேன், போனதையும் பார்த்திருக்கேன் சுவாமி. உங்ககிட்ட சிஷ்யனா சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையவே மாயத்துக்கும் மந்திரத்துக்கும் உங்களுக்கும் அர்ப்பணிச்சிருக்கேன் சுவாமி.